Good morning, students. I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 12 discrete mathematics தனிநிலை கணக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் 12.1 அதற்கான இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தாகணும். சரிங்களா? சொல்கிறது இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்து ஆகணும். ஓகே, ரைட். அதாவது குரூப்னா என்ன அப்படின்னு தெரியணும். குரூப் அப்படின்னா தமிழில் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் குளம் அப்படின்னு சொல்கிறது அதாவது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, தமிழில் அடைப்பு பண்பு அல்லது அடைவு, க்ளோசர் ஆக்சியம் சொன்னாலும் சரி. ரெண்டு அசோசியேட்டிவ் ஆக்சியம் சேர்த்துக்கோ. 3 ஐடென்டிட்டி. 4 இன்வர்ஸ். இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் ஒரு செட்டு அப்படின்னா நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம், ரேஷனல் நம்பராக இருக்கலாம், ரியல் நம்பராக இருக்கலாம். அது ஒரு பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் பைனரி ஆப்ரேஷன், ஈருறுப்பு செயலி அப்படின்னு சொல்கிறது. பைனரி ஆப்ரேஷன் அப்படின்றது ஈருறுப்பு செயலி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அது பெருக்கலாக இருக்கலாம், கூட்டலாக இருக்கலாம், கழித்தலாக இருக்கலாம், வகுத்தலாக இருக்கலாம், டிவைடாக இருக்கலாம். சரியா சொல்கிறது? மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எனி ஒன்றா இருக்கலாம். இதை பொறுத்து அண்டர்னால் இதன் கீழ் ஒரு நான் எம்டி செட்டு நேச்சுரல் நம்பரோ அல்லது ரியல் நம்பரோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஒரு குரூப் அப்படின்னு அர்த்தம். இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் என்ன செய்யணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ட்ரூ அப்படின்னு சொல்கிறணும். ஓகே, ரைட். அப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். டிஃபைன் குரூப் அப்படின்னு கேட்பாங்க. குரூப்பை நான் டிஃபைன் பண்ணுறேன். அந்த 4 ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ஒன் க்ளோசர்னு சொல்லிட்டா 2 எலமெண்ட்டு எடுக்கணும். 2 எலமெண்ட்டு அந்த செட்டில் எடுக்கணும். எந்த செட்டில்? ஜின்ற செட்டு நான் டினோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உனக்கு நம்பரில் சொல்லையில் புரியும். இப்போ என்னன்னு ஒரு செட் வச்சுக்கிறோம், நேச்சுரல் நம்பர் 1 2 3 அப் டு அப்படின்னு வச்சுக்கிறோம். பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் நம்ம என்ன வச்சுக்கிறோம்? மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கிறோம். சரியா? ரைட். இப்போ க்ளோசர் அப்படின்னு சொல்லையில் 2 எலமெண்ட் எடுக்கிறோம். அப்போ இதில் 2 எலமெண்ட் எடுக்கணும்னா 1,2 பிலாங்ஸ் டு n அப்படின்னு எடுக்கிறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கையில் ஒரு ஆன்சர் வருது. என்ன ஆன்சர் வருது? 1 × 2 2. அந்த ஆன்சரும் அதுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்றதான் இந்த ப்ராப்பர்ட்டி. சரியா சொல்கிறது? கிடைக்கக்கூடிய ஆன்சரானது அதற்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா சொல்கிறது? அதை நீ புரிஞ்சுக்கோ. அப்போ ஏயவும் பிஏவும் ஆப்ரேட் பண்ணோம்னா அது ஒரு ஆன்சரை கொடுக்கும், அது அதற்குள்ளேயே இருக்கும். இதுதான் அர்த்தம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோசர். 2 எலமெண்ட் எடுக்கணும் செட்டுக்குள்ளே, 2 ஆப்ரேட் பண்ணணும். அது அடிஷனாக பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஆனால் ஆன்சரானது அதற்குள்ளேயே இருக்கணும். இதுதான் க்ளோசர் அப்படின்னு அர்த்தம். 2 அசோசியேட்டிவ். தமிழில் ஃபஸ்ட்டு ஒன்று க்ளோசர் அப்படின்னா அடைப்பு விதி. இது 2வது சேர்ப்பு விதி. ஆக்சியம்லாம் அல்லது லான்னு சொல்லலாம், அல்லது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். 3 எடுக்கணும் செட்டில் இருந்து. லெட் A, B, C பிலாங்ஸ் டு G. இப்போ நான் 3 எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா 1, 2, 3 பிலாங்ஸ் டு n. ப்ராக்கெட் மாற்றி போடுறதுக்கு பேர் தான் அசோசியேட்டிவ். இருக்கான்னு பாரு, ப்ராக்கெட் மாற்றி போட்டிருக்கேன். அப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணால் 2 3 6. அப்போ 1 × 6 6 லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் 1 2 is 2 × 3. சரி தானே? அப்போ 3 2 என்ன வந்துடும்? 6. அப்போ 2 எப்படி வந்துருச்சு? ஈக்குவல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணிக்க. இங்கிட்டு ஏ ஸ்டார் பி ப்ராக்கெட் பண்ணோம்னா இங்கிட்டு பி ஸ்டார் சி
ப்ராக்கெட் பண்ணணும், ரெண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது கிடைக்கக்கூடிய ஆன்சரும் எதுக்குள்ளே இருக்கணும், ஜிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி கிடைக்கிற ஆன்சரு என்னன்ற செட்டுக்குள்ளே இருக்கு பாரு. therefore க்ளோசர் ஆக்சியம் இஸ் ட்ரூ. இதே மாதிரி இங்கே கூட எழுதிக்கலாம். சாரி, க்ளோசர் வந்து ட்ரூ, மேலே இல்லை சாட்டிஸ்ஃபைன்னு எழுதினாலும் சரி. க்ளோசர் இஸ் ட்ரூ. இதில் வந்து அசோசியேட்டிவ் இஸ் ட்ரூ, உண்மையாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சாட்டிஸ்ஃபை அப்படின்னு எழுதலாம். அசோசியேட்டிவ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு எழுதலாம். தேர்டு ஒன் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி இது உனக்கு தெரிஞ்சதாண்டா தம்பி. ஐடென்டிட்டி அப்படின்றது வந்து பர்டிகுலராக வந்து ஈன்னு சொல்லுவாங்க ஐடென்டிட்டியை. இப்போ மேட்ரிக்ஸில் வந்து ஏஐ ஈக்குவல் டு ஐஏ ஈக்குவல் டு ஏன்னு எழுதுவாங்க. அப்போ இந்த ஐன்றது என்ன மேட்ரிக்ஸு, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில். அப்போ ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது. அப்போ ஒரு நம்பரையும் அதனோட ஐடென்டிட்டி எலமெண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணோம்னா அந்த எலமெண்ட்டு தான் கிடைக்கும். அதுவும் எதுக்குள்ளே தான் இருக்கும், ஜிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதான் பாரு, இதை வச்சு எழுதியிருக்கேன். மேட்ரிக்ஸ் சொன்னது மாதிரி ஒரு நான் கான்செப்ட் நான் எழுதியிருக்கேன். ஸ்டார்ன்றது பயப்படாத, ஸ்டார்ன்றது ஆப்ரேஷன். இந்த சொன்னல உன்ட்ட ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், மல்டிப்ளையாக இருக்கலாம், டிவைடாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். புரியுதா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இப்போ இதில் லெட் இ பி த ஐடென்டிட்டி எலமெண்ட்னு எடுக்கலாம். இ பி த ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறது. ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரானது இதுக்குள்ளே இருக்கணும். இதுதான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. therefore ஐடென்டிட்டி இஸ் ட்ரூ. ஐடென்டிட்டி இஸ் ட்ரூ. இதை வந்து இன்னும் எழுதணும்னா தம்பி, ரெண்டு தான் எழுதலாம்டா தம்பி. இந்த ஐயோ ஏஎன் மாற்றிலி இருக்கேன்ல, அது மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ அப்படி எழுதிட்டு பிலாங்ஸ் டு ஜின்னு போட்டுக்கலாம். ரைட், இதை நான் அடிச்சிட்றேன். ஏன்னா இன்வெர்ஸ் ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும், அந்த கணக்கை இந்த நான் எடுத்துகிற எக்ஸாம்பிளை பொறுத்த மட்டும், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன்ல, இதை பொறுத்த மட்டும் ஐடென்டிட்டி அப்படின்றது 1. ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் 4ன்னு எடுக்கிறேன், அதோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதே 4 கிடைக்கும், 1. அப்போ இந்த 1ன்றதான் என்னது, இ. 1ன்றதான் என்னது, இ. புரியுதா சொல்கிறது? அப்போ 1ன்றது அதுக்குள்ளே இருக்கா இல்லையா, எதுக்குள்ளே, எண்ணுக்குள்ளே இருக்குல்ல. அப்போ 1 இஸ் த ஐடென்டிட்டி. அப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணிக்கிறேன்னா, என்ன நோட் பண்ணிக்கிறேனோம்னா, ஐடென்டிட்டி வந்து அடிஷனை பொறுத்து 0, மல்டிப்ளிகேஷனை பொறுத்து 1. இது கான்ஸ்டண்ட்டாக நீ ஞாபகத்தை வச்சுக்கலாம். நான் உனக்கு இப்போ சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த குரூப்பை வந்து டிஃபைன் பண்ணி எழுதுறது. 3 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ஆக்சியம். லெட் ஏ இன்வர்ஸ் பி த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. அப்போ ஒரு எலமெண்ட்டையும் அதோடைய இன்வர்ஸ் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அல்லது ஆப்ரேட் பண்ணுறோம். ஒரு இன்வர்ஸ் எலமெண்ட்டையும் அதோடைய இன்னொரு எலமெண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணுறோம். ஆன்சர் என்ன கிடைக்கும்னா இ கிடைக்கும். அந்த ஈன்றது ஏற்கனவே எதுக்குள்ளே இருக்குது, ஜிக்குள்ளே இருக்குது. இதில் பார்த்துருக்கியா, ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னது, ஐன்னா ஐடென்டிட்டி. இதை தான் எழுதியிருக்கோம். இது மேட்ரிக்ஸ் பொறுத்த மட்டும் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ. ஒரு எலமெண்ட்டையும் அதோட இன்வர்ஸ் எலமெண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணோம்னா ஐ கிடைக்கும். இப்போ நீ நல்லா பாரு, ஆப்ரேட் கிடைக்கும், ஐ கிடைக்கும் அப்படின்னா ஐன்றது ஐடென்டிட்டி. இப்போ அடிஷனை பொறுத்து ஐடென்டிட்டி என்ன சொல்லியிருக்கோம், இந்த இருக்குது 0. அப்போ ஆன்சர் 0 எழுதிடுறேன். இங்கே 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது, ப்ளஸ்ஸு போடுறோம் அடிஷனால். இங்கனக்குள்ளே என்ன நம்பர் எழுதுனா இங்கே 0 வரும், -2 எழுதுனா 0 வரும். அப்போ 2ன்றதுக்கு -2ன்றது இன்வர்ஸ், எதிர்மறை, ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி, இது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அதே மாதிரி ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னால் ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். புரியுதா சொல்லுது? அதை நான் வச்சுக்கோ. சேம் டைம் அப்படின்னா மல்டிப்ளை இருந்தால் டிவைடு இருந்தால் மல்டிப்ளை. 2 இருந்துச்சுன்னா 1/2. 2 இருந்துச்சுன்னா என்ன வரணும், 1/2. சரியா சொல்கிறது? புரிஞ்சுக்குங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஆடிட்டிவ் ஐடென்டின்றது வேறு, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டின்றது வேறு. 2 எலமெண்ட் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா அதோடைய எலமெண்ட்டையும் அதோடைய இன்வர்ஸையும் ஆப்ரேட் பண்ணையில் ஆடிட்டிவ் அப்படின்னா ஆன்சர் 0 வரணும். இன்வர்ஸ் வந்து
மல்டிப்ளிகேட்டிவ் பொறுத்து ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 1 வரணும். 1ன்றது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்ரா தம்பி. இந்த 4மே இதுதான்டா பேசிக். பைனரி ஆப்ரேஷனாக என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் 12.1 நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். பைனரி ஆப்ரேஷன்றது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், இன்ட்டாக இருக்கலாம், டிவைடாக இருக்கலாம். ஆனால் கிடைக்கக்கூடிய ஆன்சரானது அதற்குள்ளே இருக்கணும். எதுக்குள்ளே? அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ இதில் என்னன்ற செட்டு நான் எடுத்து உனக்கு எக்ஸாம்பிள் 3 ப்ராப்பர்ட்டி சொல்லி காமிச்சிட்டேன். அதே மாதிரி ஜியின் காமனாக ஒரு செட் எடுத்து சொல்லியிருக்கேன். அப்போ லெட் ஜிபி இதை என்ன சொல்லணும்? எலமெண்ட் இருக்குல்ல அந்த செட்டில், அதனால் ஜிபி தான் நான் எம்டி செட்னு சொல்லணும். லெட் ஜிபி த நான் எம்டி செட். வெற்றற்ற கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மறந்துடாது. வெற்றுக்கணம் கிடையாது. சரியா? ஜின்றது என்னது? நான் எம்டி செட். ஒரு ஜின்ற நான் எம்டி செட் எடுத்துக்கிட்டு கீழே உள்ள ஆக்சியம் ஃபுல்லாக க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ் இதை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இங்கனக்குள்ளே எழுதிக்கலாம். ஐடென்டிட்டி இன்வெர்ஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிட்டு தேர்ஃபோர் இங்கே பார்த்துக்கோ, கடைசியாக முடிக்கிறேன். தேர்ஃபோர் ஜி கமா ஸ்டார் இஸ் ஏ குரூப் அப்படின்னு எழுதணும். இஸ் ஏ குரூப் அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். 4 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் குரூப். இதில் 2 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா செமி குரூப்னு சொல்லுவாங்க. செமி குரூப். இதில் எக்ஸ்ட்ரா 1 ஐடென்டிட்டி சேர்ந்துருச்சுன்னா சரிங்களா, மோனாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சேர்ந்துச்சுன்னா மோனாய்டு. மோனாய்டு ஒற்றையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேலே உள்ளது அரைக்குளம். செமி குரூப்னா அரைக்குளம். 4 ப்ராப்பர்ட்டி சேர்ந்தால் குரூப்பு, 4ல் பாதி 2னா அசோசியேட்டிவ் வரைக்கும் உள்ளது செமி குரூப்பு அரைக்குளம். ஐடென்டிட்டி சேர்ந்தால் மோனாய்டு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று எபிலியன் குரூப்னு ஒன்று சொல்லுவாங்க. எபிலியன் குரூப்னா இதோடு சேர்த்து 5வது ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் கமுட்டேட்டிவ், மாற்றுப்பண்பு அப்படின்னு சொல்கிறது. கமுட்டேட்டிவ் ஆக்சியம் சொன்னாலும் சரி, ப்ராப்பர்ட்டி சொன்னாலும். அதாவது ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு சொல்கிறோம்ல, அதுதான் கமுட்டேட்டிவ். மாற்றி போடுறது. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏன்னு மாற்றி சொல்கிறோம்ல, அது மாதிரி. அப்போ 2 எலமெண்ட் எடுக்கிறோம் அந்த செட்டுக்குள்ளே இருந்து, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மாற்றி மல்டிப்ளை பண்ணுறோம். அதுவும் எதுக்குள்ளே தான் இருக்குது, மல்டிப்ளைன்னு கிடையாது, ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். ஸ்டார் காமனாக சொல்லணும். ஆப்ரேட் பண்ணுறோம், சாரி, ஆப்ரேட் பண்ணுறோம். கிடைக்கக்கூடிய ஆன்சரு ஜிக்குள்ளே இருக்கும். தேர்ஃபோர் கம்யூட்டேட்டிவ் இஸ் என்னது? ட்ரூ அப்படின்னு அர்த்தம். கம்யூட்டேட்டிவ் இஸ் ட்ரூ. அப்போ ஜி கமா ஸ்டார் இஸ் அன் எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிலியன் இல்லை அபிலியன் சொன்னாலும் சரி. புரியுதா? இதுவும் கேட்டால் இதோட நிறுத்திக்கிறேன். இதோட 5 ப்ராப்பர்ட்டி சேர்த்து செஞ்சால் தான் எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்கிறது. 4 ப்ராப்பர்ட்டி வந்து குரூப் அப்படின்னு சொல்கிறது. இந்த பைனரி ஆப்ரேஷனுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் ஆக்சியம் அல்லது லான்னு சொல்லலாம். இதை வச்சு தாண்டா 12.1 மூவ் ஆகும். அதில் இது ஒன்று கேட்பாங்க. ஒன்றா தனித்தனியாக கேட்டாலும் சரி, ஒன்றா செட்டாக கேட்டாலும் சரி. அப்போ நம்மளுக்கு இந்த குரூப்பை பற்றி தெரிஞ்சால் தானே அதில் செய்ய முடியும். இது வந்து ஓல்டு சிலபஸில் உள்ளது குரூப் அப்படின்றது. பட் நியூ சிலபஸில் வந்து அந்த பைனரி ஆப்ரேஷனை மட்டும் சொல்லியிருக்காங்க. பைனரி ஆப்ரேஷன் அப்படின்றது ப்ளஸ்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறோம்ல, அந்த ஆப்ரேட் பண்ணையில் அந்த குரூப்பில் இருந்து நம்பர் எடுக்கையில் அதே ஆப்ரேட் பண்ணையில் அதே ஆன்சர் அதுக்குள்ளே வரணும். ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 இதை எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. இல்லை ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவோம்ல, எல்லாத்தையும் விளக்க முடியாது, அதுக்குள்ளே இருக்கும். எடுத்து பார்த்தோம்னா வெந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த பானை சோத்துக்கே பதம் சொல்லிடுறோம்ல, அது மாதிரி அதுக்குள்ளேயே இருக்கும் ஆன்சர். சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எல்லா கண்டிஷனையும். அப்போ அந்த செட்டு வந்து குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? குரூப்னா குளம் அப்படின்னு தமிழில் சொல்கிறது. இதை வந்து இப்போ வந்து நியூ சிலபஸில் தனித்தனியாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்க சொல்கிறாங்க. ஒன்று கேட்குறாங்க. கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், க்ளோசர், இன்வெர்ஸ், ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து 12.1 ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரூத் டேபிளை பற்றி பேசுகிறாங்க 12.2ல். அது தனி அந்த எக்ஸசைஸ் போடையில் இன்ட்ரோடக்ஷன் போட்டுறேன், பார்த்துக்கோ. அதுக்கு நான் சிம்பிள் கண்டிஷன் சொல்லியிருக்கேன் ட்ரூத் டேபிளுக்கு. வெரி வெரி சிம்பிள். எக்ஸசைஸ் 12.2க்கு உள்ளது ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்கிறது. ட்ரூத் டேபிள் அப்படின்னா ட்ரூத் டேபிள் அதில் முதல்ல பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் டி எடுக்கணும், எஃப் எடுக்கணும். பிக்யூன்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா டபுள் டி எடுக்கணும், டபுள் எஃப் எடுக்கணும். நீ தான் எடுக்கணும். டிஎஃப்னு எடுக்கணும். சப்போஸ் பிக்யூஆர்னு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா 4T
4F நம்ம தான் எடுக்கணும். இது டபுள் T டபுள் F டபுள் T டபுள் F. அடுத்து TF 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 அப்படின்னு எடுக்கணும். இது மூணுமே நீ தான் எடுக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்னா P அப்படின்னு சொன்னால் TF, PQன்னு சொன்னால் டபுள் T டபுள் F TF TF. 3 PQRன்னு கொடுத்துருந்தா 4T 4F அப்புறம் டபுள் T டபுள் F அப்படி எடுத்துகிட்டே வரணும். அடுத்து TF TFன்னு எடுத்துகிட்டு வரணும். இதை 3 நீ எடுத்துகிட்டு ட்ரூத் டேபிளில் நெக்ஸ்ட்டு என்ன மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் தெரியணும். அதில் அண்டு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது? அண்டு. இதுக்கு பேர் ஆர். இதுக்கு பேர் இம்ப்ளாய்ஸ். இதுக்கு பேர் இம்ப்ளாய்ஸ். இதுக்கு பேர் இம்ப்ளைஸ் டு இம்ப்ளைஸ். இம்ப்ளைஸ் டு இம்ப்ளைஸ். சரியா சொல்கிறது? இது அண்டு ஆறு. இது இஃப்னு சொல்லிடலாம். இது இஃப் ஒன்லி இஃப்னு சொல்கிறது. இது இஃப் ஒன்லி இஃப் அப்படின்னு சொல்கிறது. ரைட். அண்டுனா டிடினா டி. இதுதான் ஆன்சர். சிவப்பில் எழுதுகிறேன் ஆன்சரை. ஆன்சரை பரவாயில்ல இருக்கட்டும். இதுதான் ஆன்சர். ஆர்னா எஃப்எஃப்னா எஃப். இதை மட்டும் எழுதிட்டு மற்றதை மாற்றி எழுதிக்கலாம். இம்ப்ளைஸ்னா டிஎஃப்னா எஃப். இம்ப்ளைஸ் டு இம்ப்ளைஸ் அப்படின்னா டிஎஃப்னாலும் டிடினாலும் டி தான், எஃப்எஃப்னாலும் டி தான். டி மீன் வந்து ட்ரூ, எஃப் மீன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதை நீ இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிட்டினா அந்த 12.2 சக்ஸஸ். இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். கீழே உள்ளதான், அதாவது இந்த சைடில் உள்ளதான் ஆன்சர். அதை பார்த்துக்கோ. இந்த சைடில் இருக்குல்ல, அந்த கோடை போட்டுருக்கல, இதுதான் ஆன்சர். பார்த்துக்கோ. ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோ. இதில் அந்த டிடின்னு வந்தால் டீன்னு போடணும் அண்டு சிம்பிளுக்கு. எஃப்எஃப்னு வந்தால் ஆர் சிம்பிளுக்கு எஃப் போடணும். இம்ப்ளைஸ்க்கு வந்து டிஎஃப்னா எஃப் போடணும். சப்போஸ் டபுள் இம்ப்ளைஸ் இருந்தால் 2 கண்டிஷன், டிடினாலும் டி தான், எஃப்எஃப்னாலும் டி தான். இதுதான் இதனுடைய அர்த்தம். இது வந்து தெரிஞ்சிச்சுன்னா 12.2 ஓவர். அந்த எக்ஸசைஸ் எடுத்து இதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோ. குட். இதுதான் 12th யூனிட்டுக்குள்ளே இன்ட்ரொடக்ஷன் டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்க்குள்ளது. ஓகே, பார்த்து. தேங்க்யூ.